இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, உன் நிலைமைய பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு துளசி. என்ன பண்றது? வெற்றிய நீ ஏத்துக்கிட்ட நேரம் சரியில்லை போல இருக்கு. வெற்றிய பத்தி உனக்கு முழுசா தெரியாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே வெற்றி இப்படிதானா? அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்து மேல ஆசை வந்துருச்சுன்னா உயிரை பணைய வச்சாவது அதை அடைஞ்சே தீருவாராம். அப்படிதான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி திருட்டுத்தனமா உன் கழுத்துல தாலி கட்டி இருக்காரு. ஆனா இப்ப திவ்யாவை கெடுத்திருக்காரு. என்ன பண்றது துளசி? எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரே ஒரு பதில் தான் கிடைக்குது. உங்க தம்பி கேசவன் தீபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல, அந்த கோவத்துலதான் உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. வேற என்னெல்லாம் உங்களுக்கு தோணுது? அவருக்கு திவ்யா மேலையும் ஆசை இருந்திருக்கும் போல. உங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி ஒரே வீட்ல வாழ ஆசைப்பட்டிருப்பாரு. அரசியல்வாதிங்க வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணம் தானே. நீதான் ரொம்ப பாவம் துளசி. என் மேல ரொம்ப பரிதாபப்படுறீங்க போல இருக்கு. இல்ல, ஓ நல்லதுக்காக தானே சொல்றேன். பாருங்க, நீங்க ஒரு நல்லதும் சொல்ல வேண்டாம். எனக்கு வெற்றியை பத்தி நல்லாவே தெரியும். இந்த டிவில வருது, சோசியல் மீடியால வருது, கண்டவங்கெல்லாம் தான் இஷ்டத்துக்கு பொருளிய கலப்புறது, அதையெல்லாம் நம்பி நீங்க என் மனச கலைக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. பட் ஐம் சாரி, அது நடக்காது. எனக்கு தெரியும் உங்களால எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு. அதனால கெடுதல் பண்ணாம ஒதுங்கிருங்க. அதையும் மீறி ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னு வைங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் யாருன்னு காட்ட வேண்டியது வரும். என்ன துளசி, உனக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லலாம்னு பார்த்தா இப்படி பேசுற நீ? இப்பதானே புரியுது அவன் ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணான்னு. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்றீங்களா இல்லையா? உங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடக்குது? உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் நடுவுல என்ன நடக்குதோ அதேதான் எங்களுக்குள்ளயும் நடக்குது. கிளம்புங்க.